வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறது இல்ல. பட் நான் அத பத்தி மட்டும் பேச போறது இல்ல. ரெட் ஜெயண்ட் எப்படி தமிழ் சினிமாவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ங்க. ஏன்னா, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றதுனால வீர தீர சூரன் விக்ரமோட படம், அப்புறம் வந்து நம்ம ரெட்ரோ சூர்யா படம் இதெல்லாம் வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ண நெனச்சிருந்தாங்க. பட் ரிலீஸ் பண்ணல. ஏன் அஜித் படம் இன்னொரு படம் இருக்கு, குட் பேட் அக்லி. அதுவே ரிலீஸ் பண்ண காத்திருந்தாங்க. அதான் ஆக்சுவலா பொங்கல் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் இந்த விடாமுயற்சி ரெட் ஜெயண்ட் படம்னால இது ஏதோ அஜித் பெரிய ஹீரோ அதனால கிடையாதுங்க. மற்ற படத்தெல்லாம் பயந்து ஓடுனது. ரெட் ஜெயின் ஏன்னா ரெட் ஜெயின் வந்து சப்போஸ் நான் சொல்கிறேன், இப்போ ஃப்ராங்கோ சொல்ல போனால் வீரதீரசன் வந்து விடாமுயற்சியோட நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் ரெட் ஜெயிண்ட் வந்து சப்போஸ் ஃபஸ்ட்டே வந்து பெரிய ஓப்பனிங் இருந்தால் கூட அஜித்துக்கு செகண்ட் சப்போஸ் படம் நல்லா இல்லைனா வீரதீரசுரன் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நேச்சுரலாக டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரெட் ஜெயின் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா. பட் இப்போ ரெட் ஜெயிண்ட் இருக்கனால சப்போஸ் வீரதீரசுரன் இதோட நல்லா இருந்தால் கூட விட மாட்டாங்க. எல்லா ஸ்க்ரீனையும் எனக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வீரதீரசுரனுக்கு கிடைக்க வேண்டிய வசூல் கிடைக்காது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, சரி போங்கடா நீங்களே பொங்கல் எடுத்துக்கங்கடா. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி அஜித் பெரிய ஹீரோ, அஜித் ஃபேன் பேஸ் பெருசு, ஓப்பனிங்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் கடைசியில் இப்போ இந்த படம் பாருங்கள், கடைசியில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இது அஜித் படத்துக்கே வந்து என்ன சொல்கிறது அஃபெக்ட் ஆகிருக்கு. அதாவது குட் பேட் அக்லிக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ வீரதீரசுரன் இவங்க இப்போ வரலன்னு சொல்லிட்டாங்களா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்றும் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணல, ட்ரெயிலர் கூட ரிலீஸ் பண்ணல ஒன்றும். ஸோ அவங்களால திருப்பி வர முடியாது. ஸோ இந்த கருமத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜெயிண்ட் தான். இவனுங்க எப்படி தமிழ் சினிமாவை அஃபெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதை கேட்க வந்து நடிகர் சங்கம், தயாரிப்பு சங்கம் எவனுக்கும் வக்கும் கிடையாது. இதை கேட்க நடிகர்களுக்கும் வக்கும் கிடையாது. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இது அஜித், நான் சொன்ன மாதிரி அஜித் ஃபேன்ஸ் நினைக்கலாம், பாய்ஸ் நினைக்கலாம், என் தலை படம்டா, உன் தலை படம், அஜித் படம் வந்து அஜித் படத்துக்கே அஃபெக்ட் ஆகிருக்குங்க. ஒழுங்காக குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அவன் கரெக்டாக ஷெடியூல் பண்ணி எடுத்திருக்காங்க. விடாமுயற்சி ஏற்கனவே டிலே. ஸோ இதாங்க நடக்குது. இது வந்து மோசமான விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். ரெட் ஜெயிண்ட் ஒழிக.